A block of mass m is placed on a smooth wedge of inclination theta. The whole system is extended horizontally so that the block does not slip on the wedge. Force exerted by the wedge on the block will be block mass m. அதான் நம்ம இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஆங்குலர் இன்க்ளினேஷன் தீட்டாவில் வெஜ்ஜில் வச்சுருக்காங்க. இந்த பிளாக் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்க மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெஜ்ஜு ஹோல் சிஸ்டம் பண்ணிங்களா அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பை தி வெஜ் ஆன் தி பிளாக் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த பிளாக்கோட வெயிட் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் எம்ஜி, நார்மல் ரியாக்ஷன் பை தி அந்த வெஜ் ஆன் தி பிளாக் வந்து என்ன, இது என்ன அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன் வந்து ஹீட் ஆகி கிடைக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த எம்இ இங்கே இருக்குது, நார்மல் ரியாக்ஷன் இங்கே இருக்குது, வெயிட் இங்கே இருக்குது. அப்போ இது தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டா வரும். ஸோ அது இங்கே தீட்டா வந்துடும். அதே மாதிரி இங்கே 90 மைனஸ் தீட்டா வந்துடும். எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? இப்போ எம்ஜி 2 காம்பவுண்டை பிரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு கப்பல் லைன் வரைக்கணும்னா ஒரு டயகனல் லைன் கிடைக்கும். அப்போ இது என்னன்னா உங்களுக்கு 90 டிகிரிங்கிறதால இதுக்கு ஆப்போசிட் வந்து ஹைபார்ட்னஸ் தீட்டா. இது வந்து ஆப்போசிட்னா உங்களுக்கு எம்ஜி சைன் தீட்டா காம்பவுண்ட் வரும். இது எம்ஜி சைன் தீட்டானா இதுவும் என்னது எம்ஜி சைன் தீட்டா தான். அதான் எம்ஜி சைன் தீட்டா இங்கே இருக்குது. இது அஜிஎஸ் சைடு வர்றதுனால அஜிஎஸ் சைடில் வர்றது என்னது உங்களுக்கு எம்ஜி காஸ்ட்டாக வரும். ஏன்னா எம்ஜிங்கிறது ஹைபார்ட்னஸ். அதே மாதிரி எம்ஏ 2 காம்பவுண்டை பிரிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இது இங்கே ஒரு வெப்பநிலை வாங்கினா இது 90 டிகிரி போது இது வந்து ஹைபார்ட்னஸ் ஆகும். அந்த எம்ஏ வந்து ஹைபார்ட்னஸ் ஆகும். அப்போ இது ஆப்போசிட். இங்கே பேரலில் உள்ளது வந்து என்னது இதில் வரும். அப்போ எம்ஜி காஸ்ட்டாக வரதுலேயே எம்ஜிஎக்ஸ் சைடு தான் வருது. இது அட்ஜஸ்ட் சைடுனால எம்ஏ காஸ்ட்டாக வரும். இப்போ நியூக்ளியர் பொசிஷனில் அதாவது என்னது இந்த பிளாக் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிற கண்டிஷனில் என்னென்னா உங்களுக்கு இந்த எம்ஜி சைன் தீட்டா மஸ்ட் பி ஈக்குவல் டு எம்ஏ காஸ் தீட்டா. mg sin theta equal to ma cos theta. This is considered equation number 1. அதே மாதிரி நார்மல் ரியாக்ஷன் ஓகேவா, இது மஸ்ட் பி ஈக்குவல் டு என்ன இருக்கணும், mg cos theta plus ma sin theta. ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம இந்த ஆக்சியேஷன் எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், எம்ஏ காஸ் தீட்டா ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது ஈக்குவேஷனில், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது எம்ஜி சைன் தீட்டா இருக்குது. எம்எம் அடிச்சிடலாம். இப்போ ஏ ஈக்குவல் என்ன வரும், சி சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. நம்ம இதை ஜி டேன் தீட்டா எழுதலாம். ஆனால் வந்து என்னது ஃபார் கன்வீனியன்ஸ்க்காக என்னது அப்படியே வச்சுக்கலாம். இதை ஜி டேன் தீட்டா எழுதல, ஜி சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் ஈக்குவேஷன் மட்டும் இல்லை. Now substitute equation 3 in 2. Now 2 becomes n is equal to, இப்போ ஏன் n கண்டுபிடிக்கிறோம்னா நான் ரியாக்ஷன் பை தி வெஜ் ஆன் தி பிளாக் தான் என்னது உங்களுக்கு ஃபோர்ஸ் பை தி வெஜ் ஆன் தி பிளாக்காக இருக்கும். ஓகேவா? அப்போ n ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா அப்படியே வச்சுருக்கேன் ப்ளஸ் m இன்ட்டு ஏ சைன் தீட்டா இருக்கா. அப்போ ஏக்கு பிள்ளை என்னது தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ ஜி சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. m இன்ட்டு ஏ சைன் தீட்டா இருக்கா, ஏ மட்டும் சொல்லிட்டு சைன் தீட்டா. அப்போது இங்கே வந்து என்னென்னா எல்சி எடுத்துடலாம். எல்சி எடுக்கும்போது என்னது உங்களுக்கு எம்ஜி காஸ் தீட்டா எல்சி எடுக்கிறீங்க. அப்போது இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும் ப்ளஸ் இங்கே என்ன வரும் எம்ஜி சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். சைன் தீட்டா சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா தான் உங்களுக்கு எல்சி எடுத்துருக்கும் டிவைடட் பை எம்ஜி காஸ் தீட்டா. இப்போ நியூமினேட்டரில் வந்து என்னது எம்ஜியை எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அல்லது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வருமா உள்ள. அப்போ அது என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 பை எம்ஜி காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ தட் என்ன உங்களுக்கு இங்கே எம்ஜி சைன் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே வந்து
எம்ஜி சாரி கீழே வந்து எம்ஜி வராதுல்ல, இங்கே காசிட்டா மட்டும் தான் இருக்குது, எம்ஜி வராது. ஸோ எம்ஜி பை காசிட்டா. காரணம் என்னென்னா இங்கே காசிட்டா தான் எல்சி எடுத்துருக்கோம், இங்கே எம்ஜி இல்லை. காசிட்டா எல்சி எடுக்கணும், எம்ஜி காசிட்டா ப்ளஸ் எம்ஜி சைன்ஸ் காசிட்டா பை காசிட்டா மட்டும்தான் வரும். ஸோ எம்ஜியை காமனாக எடுக்கும் பொழுது காஸ் கிட்ட ப்ளஸ் சைன்ஸ் கிட்ட அல்லது சைன்ஸ் கிட்ட காசிட்டா வந்து ஒன்றுங்கிறது போட்டோம். பை இது காசிட்டா அப்படியே இருக்குது. ஸோ mg by cos theta. So option 3 is correct. That is mg by cos theta is correct option.